வணக்கம் மகளே, நீங்க பார்த்துருப்பது ஜாவா பாய். இன்னைக்கு நம்ம லீப் இயர்னா என்னன்ட்டு ஜாவா மூலமா கத்துக்க போறோம். முதல்ல லீப் இயர்னா என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரது தான் லீப் இயர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பிப்ரவரி மந்த்ல 29 டேஸ் வரும். அந்த இயர்ஸ் எல்லாமே லீப் இயர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வர அந்த லீப் இயர எப்படி நம்ம ஜாவால கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணீங்க. அந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதிங்க. அந்த மெத்தட் ஒரு ஸ்கேனர் ஃபங்ஷன வச்சு ஒரு ஒரு இன்புட்ட வாங்க போகுது. அந்த இன்புட் என்டர் த இயர், அதாவது எந்த இயரோ அந்த இயர வாங்க போகுது. ஸோ இப்போ ஸ்கேனர் கிளாஸோட வேலை முடிஞ்சுச்சு. இப்ப இஃப் தான் மெயின். அதாவது நம்ம வாங்க போற அந்த இயர் 4ஆல டிவைட் ஆகி 0ன்ற ஆன்சர் வந்தா அந்த இயர் வந்து லீப் இயர் அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஆனா இப்பதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஒருவேளை மொட்டையா நான் 2000 இல்ல ஒரு 1000 அப்படின்ட்டு நான் ஒரு வேல்யூ குடுத்துட்டா, அது 4ஆல டிவைட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். 2000 கூட ஆகும். ஆனா 1000 ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 100ஆல டிவைட் ஆகணும்ட்டு இன்னொரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். அது அண்ட் கண்டிஷன் வச்சு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆர் கண்டிஷன்ல 400ஆலயும் டிவைட் ஆகுற மாரி ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே செக் பண்ணி அது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், அது லீப் இயரா இல்ல லீப் இயர் இல்லையா அப்படின்றத சொல்லும். ஒருவேள 2000 4ஆல டிவைட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே கரெக்ட். ஸோ அதனால அது வந்து லீப் இயர் அப்படின்றத முடிவு பண்றோம். இது 2003 இருந்து அது 4ஆல டிவைட் ஆகும்போது 3 ரிமைண்டர் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு இது வந்து நாட் ஏ லீப் இயர் அப்படின்ட்டு வந்துரும். ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நெறைய லாஜிக் கோட்ஸ் இல்ல ப்ராப்ளம் சால்விங் அந்த மாரி வீடியோஸ பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கீழ இருக்கிற பெல் பட்டன அழுத்திடுங்க.